திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் மிகச் சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவர்களையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருநாகை காரோணம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம், தஞ்சை நாகூர் இருப்பு பாதையில் ரயில் நிலையம், சென்னை, கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய ஊர்களிலெல்லாம் இந்த பேருந்துகள் உள்ளன. இது நாகை மாவட்டத்தினுடைய தலைநகர். சப்த விடங்க தலங்களிலே ஒன்று. திருவாரூரிலே தொடங்குகிறது சப்த விடங்கர் தலம். அதிலே அப்படிப்பட்ட தலங்களிலே ஒன்று. அதிபத்த நாயனார் 63 நாயன்மார்களிலே ஒருவராகிய அதிபத்த நாயனார் அவதரித்த திருத்தலம் எங்கே? நம்பியாங்குப்பம்னு பேர் நாகையில். அந்த திருக்கோயிலுக்கு வடகிழக்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த திருக்கோவில். புண்டரீக மகரிஷி என்று அவரை உடலோடு ஏற்றுக்கொண்டார். அதனாலே காரோணம் என்று பெயர் பெற்றது. ஆதிசேடன் பூசித்த திருத்தலம் இந்த திருத்தலம். அதனாலதான் நாகைன்னு இதுக்கு பேர் வந்தது. அவன் பூசித்த திருக்கோயில் மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நாகநாதர் கோயில் என்று தனியாக வழங்குகிறது. முத்தி மண்டபம் ஒன்று உள்ளது. இறைவனுடைய பெயர் காயாரோகணேஸ்வரர், ஆதிபுரேனர் என்றும் சொல்லுவார்கள். அம்மை கருந்தடங்கண்ணி. நீலாயதாட்சி அம்மன் கோயில்னு சொன்னதான் எல்லாருக்கும் புரியும். நாகையில் சென்று கருந்தடங்கண்ணி அம்மான்னு தெரியாது. நீலாட்சி அம்மன் நீலாயதாட்சி. தலவிருஷம் மா. விநாயகர் மாவிடி விநாயகர். நாகாபரண பிள்ளையார். தியாகர் திருவுரு தனியே உள்ளது. நடனம் பாராவரதங்க நடனம், பாராவாரதரங்க தரங்க நடனம். சப்த விடங்கர் ஸ்தலத்திலையும் ஒவ்வொரு விடங்கருக்கும் ஒவ்வொரு விதமான நடனம். தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம். புண்டரீக மகரிஷி வாழ்ந்திருக்காருல அங்கே. இன்னொரு தீர்த்தம் காக தீர்த்தம். இது கீழே கடற்கரை ஓரமாக இருக்கு. கரை ஓரம் உள்ள திருத்தலம் இந்த திருத்தலம். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த நாகை. சாத்தமங்கையிலே திருநீலநக்க நாயனார் திருமாளிகையிலே தங்கி வழிபட்டு திருப்பதிகம் பாடி எழுந்தருளியுள்ள பிள்ளையார் பிற பதிகளையும் வழிபட திருவுள்ளம் பற்றி அடியார் கூட்டங்களோடு நாகப்பட்டினத்தை அடைந்தார்கள். திருநாகை காரோணத்தை கைதொழுது கலந்த ஓசை சொற்றமிழ் மாலை, அந்த சொற்றமிழ் மாலையாகிய புன்னையும் விரிகொன்றை என்னும் பதிகத்தை பாடி சில நாள் தங்கியிருந்தார்கள். அந்த பதிகம் 84வது பதிகம். 84வது பதிகம் 3வது பாடல் பெருமானிடத்திலே நாம் இன்று விண்ணப்பிக்க வேண்டும்.
பாடலை நாம் முதலில் காண்போம். பாரோர் தொழ விண்ணோர் பணிய அம்மதில் மூன்றும் ஆறார் அழல் ஊட்டி அடியார்க்கு அருள் செய்தார். தேரார் விழவு ஓவா செல்வன் திரை சூழ்ந்த காரார் கடல் நாகை காரோணத்தானே என்று சொல்வார். இந்த காரார் கடல் நாகை காரோணத்தானே என்று பாடுறார். இங்கே காலமேக புலவர் இங்கே நாகைக்கு வந்த பொழுது அவருடைய அனுபவத்தில் ஒரு சில நிகழ்ச்சிகளை நம்ம சொல்றோம். நல்ல நாகையில் உள்ளவர்கள் தமிழ் புலமை மிக்கவர்கள். அவருடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னா என்ன, மிக அருமையான குழந்தைகள். அப்படி பெருமாள் கோயிலில் பக்கத்தில் கோழி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கோழி விளையாடுகிறார்கள். நல்ல பசி. அந்த விளையாடுகின்ற பிள்ளைகளை பார்த்து சோறு எங்கே விற்கும்னு கேட்டார். எங்கேயாவது விற்றுதுன்னா வாங்கி சாப்பிட்லான்னு நினைச்சார் காலமேகம் புலவர். அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சோறு தொண்டையில் விற்கும்யா, சோறு தொண்டையில் விற்கும்னார். உடனே அந்த நேரத்தில் வந்த வேகத்துக்கு கோவில் சுவரில் ஒரு பாட்டு, அதாவது நாக்கு தெரித்து விழ நாகேசா பாக்கு தெரித்து விளையாடு, பாக்கு தெரித்து விளையாடும் சிறு பாலகருக்கு நாக்கு அப்படின்னு எழுதிட்டு இருந்தார். இன்னும் சொச்சம் எழுதலை. அதுக்குள்ளே கோயிலில் மணி அடிச்சது. கோயிலுக்கு போனால் சோறு கிடைக்கும்னு போடாது. இந்த நாகையில் மணி யோசை கேட்டு நானும் இந்த மதிய உணவு வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். மிக அருமையாக செய்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பட்டாச்சாரியார்கள் மிகச் சிறப்பாக செய்கிறார்கள். அறநிலைத்துறையிலையும் அன்னம் பாலிக்கும் தன்மையும் நடந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ உள்ள பின்னர் சாப்பாடு வேணார் சாப்பிட்டார். வெளியில் வந்து பார்த்தார். கோபத்தில் நாக்குன்னு எழுதினா தெரித்து விழ நாகேசான்னு எழுதணும்னு நினைச்சார். நாகேஸ்வரன் நாகநாத சுவாமி. அப்புறம் பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நாக்கு தமிழ் விளங்க நாகேசா என்று எழுதிவிட்டார்கள். நாக்கு தெரித்து விழன்னு எழுதுறதுக்கு பதிலாக நாக்கு தமிழ், நாக்கில் நல்ல தமிழ் விளங்கட்டோம்னு காலமேக புலவரால் பாடப்பட்டது. அது மட்டுமல்ல, ஊரெல்லாம் பஞ்சம், உணவே கிடைக்கல. இங்கே போனார். கத்தும் கடல் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் போனார். ஒரு காத்தான் செட்னு ஒரு சத்திரம், அங்கே போனார். சாப்பாடு கிடைக்குமானா கிடைக்கும், பொறுமையாக இருக்கும். உடனே இவருக்கு பசி தாங்கல. பாட்டு எழுதினார். அங்கே உள்ள சுவடியில் பார்வையாளர்கள் குறிப்பேடுன்னு இருக்கும். அது மாதிரி அந்த உள்ள அங்கே ஒரு மேனேஜர் இருக்கார், மேலாளர். அதில் பாட்டு எடுத்து, கத்தும் கடல் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குற்றி உலையிலிட ஊரடங்கும், ஊரகப்பை அன்னம் எழ வெள்ளி எழும் அப்படின்னு பாடினார். மேலாளர் படித்தார். ஐயையோ இப்படி பாடிட்டாரே, காத்தான் செட்டியார் கோச்சுப்பாரே, இப்படி எழுதிட்டாரேன்னு. சாப்பாடு சாப்பிட்டார். என்னங்க இப்படி பாடி, ஒன்றும் நல்லா தானே பாடியிருக்கிறேன். கத்தும் கடல் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும்னு. ஊரெல்லாம் அத்தமிச்சு போனாலும் இங்கே சத்திரத்துக்கு அரிசி வரும்னாரு. அத்தமிக்கும் போது அரிசி வரும், குற்றி உலையிலிட, எனக்கு மட்டும் இல்லை ஊரே அடங்கும், இந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிடலான்னா. குற்றி உலையிலிட ஊர் அடங்கும், ஊரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். சோறு ஒன்றும் சிவப்பா இல்லை. கைக்குத்தல் அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். விளைவிலேர்னு அரிசி, அப்படி வெள்ளை சோறு. ஊரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்னு பாருங்க. அப்படி பொருளை சொன்னதும் மேலாளர் மிக மனமகிழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். பாரோர் தொழ
பண்ணியம் அதில் மூன்றும் பாரில் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே மன்னக மக்கள் தொழுகிறார்கள், விண்ணவர்களெல்லாம் அணுகிறார்கள். அனைவருக்கும் நெருங்குதற்கரிய அழலை ஊட்டி அழித்த அடியவர்க்கு அருள் செய்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறார். தேரோட்டமாகிய சிறப்பு விழா இடைவிடாது நிகழும் சிறப்பு. தேரார் விழவு ஓவா செல்வன், ஓவாமல் நடந்துட்டு இருக்க, நீங்காமல் தொடர்ந்து நடந்துட்டு. மேகங்கள் பொருந்திய கடலின் கரையிலே விளங்கக்கூடியது நாகை காரோணம் என்னும் தலத்திலே எழுந்தருளிருக்கிறான் பெருமான். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பாரோர் தொழ விண்ணோர் பணிய மதில் மூன்றும் ஆரார் அழல் ஊட்டி அடியார்க்கு அருள் செய்த தேரார் விழவோவ தேரார் விழவு போவா செல்வன் திரை சூழ்ந்த காரார் கடல் நாகை காரோணத்தானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகை காரோணம் செல்வோம். அங்கே நாகையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை உடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அன்னை நீலாயதாட்சி அம்மையினுடைய அருளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.